இட்லி பொடிங்க. இது எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க. இத்தா சமையலறை இட்லி பொடி ரெடி பண்ணலாங்க. வேர்க்கடலை 200 கிராம் வறுத்துக்கலாங்க. வேர்க்கடலையே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு வறுத்து வச்சுங்க. உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுத்தம்பருப்பு இப்படி செவக்க வறுத்துக்கலாங்க. கொத்தமல்லி 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் போட்டுக்கலாங்க. இந்த சைஸில் புளியை எடுத்து வறுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுங்க. இதே சூட்டில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்த கலவையோட வறுத்து வேர்க்கடலை சேர்த்து பொடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இட்லி பொடி செய்யுங்க. இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்க.